கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி வெற்றி மேல் வெற்றின்றது தான் பிரமாதம். எதிரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களா விலகிடுவாங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. அது 12ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறது சுபிட்சமான ஒரு வாழ்க்கை. எந்த விதமான சங்கடமும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது கன்னிராசிக்கு ஏற்படும். இதுவரையிலும் அவங்க பார்க்காத ஒரு திவ்ய தேசங்களில் சுற்றுவாங்க. 6ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறது பார்த்தீங்களா, எதிர்பாராத பண வரவு. ருண ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. எந்த நோய் நொடி இருந்தாலும் தீர்த்துட்டு ஒரு தைரியமான ஒரு வல்லமை படைத்தவங்க நாங்கள் ராகு கேது அவங்கள உருவாக்குன்றது தான் உண்மை. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்திற்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இருக்கிற கிரகங்களிலேயே, அதாவது சனி பகவானை விட வலிமையான கிரகமாக ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த ராகு பகவான் மிகப்பெரிய புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே சமயம் ஞானகாரகன் கேது பகவான் இந்த போகாத புண்ணிய தலங்களுக்கு போக வைக்கக்கூடியது, குலதெய்வத்து கோயிலில் பிறந்த ஊர் தெய்வங்களில் அல்லது எல்லை தெய்வங்களுக்கு என்னைக்கோ வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியாமல் உள்ளவங்களை விரும்பியவாறு நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஞானகாரகன் கேது பகவான் பயிற்சி அமையும். ராகு கேது பயிற்சி விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்க. 6-12 பொதுவாகவே 6-12 அச்சுக்களில் தான் ராகு கேதுக்கள் நல்ல பலன்களை செய்வாங்க. கடன் இல்லாத நிலைமை, இப்போ கடனில் இருந்தால் கூட அந்த கடனை அடைக்கணும்னா வருமானம் வரணுமே, அப்போ காசு வரக்கூடிய வழியை காட்டக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு ராகு கேதால வந்துடுது. கேது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, விரயங்களை தடுத்து நிறுத்துவார். சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்பு இந்த 1.5 வருஷத்துக்கு தாராளமாக இருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ராகு பகவான் மிகவும் நல்ல சாதகமான இடத்துக்கு வராரு. குறிப்பாக ஆஃபீஸில் நிறைய சண்டை போட்டுட்டு இருக்கலாம். இப்போ அதெல்லாம் மாறி அவங்களோட சுமூகமாக இருக்கக்கூடிய நிலைமை உருவாகும். குறிப்பாக மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தாக்கம் கண்டிப்பாக விலகும் சொல்லலாம். பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சூன் பேஸ். கேது 12 இருக்கிறதால இவங்களுக்கு இது மோட்சத்தை குடிக்கக்கூடிய இடம் 12ஆம் இடங்கிறது ஸோ இவ்வளவு தூரம் உங்களுக்கு காசு பணம் எல்லாமே வந்தா கூட அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், சேரிட்டி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமை கன்னிராசிக்காரர்களுக்கு மனசுல உருவாகும். ஸோ இது மாதிரி ராகு கேதுக்கள் மிகவும் சிறப்பான நிலையில கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 1.5 வருஷமே நல்ல பலன்களை செய்ய போகுது. ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே கன்னிராசிக்காரர்களுக்கு தான் முதல் தரமான ராஜயோகத்தை இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. ஏன்னா கேது ராசியை விட்டு விலகினதுனால இனிமேல் இவங்க ஒரு இளமையாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மனசுக்குள்ளார உடம்புக்குள்ளார இருந்து வந்த அந்த முதுமை அது எல்லாமே வெளியில் போயிடும். துருன்னு இனிமேல் எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ராகு பாருங்கள், இது வரைக்கும் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டு கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷமாகவே பேச முடியல. இந்த மாதிரி நிலைமை தான் இது வரைக்கும் இருந்தது. ஆனால் இப்போ ராகு அந்த 7ஆம் இடத்தை விட்டு விலகினதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யம், திடீர் பண வரவு. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலே ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பெரிய ராஜயோகம். இப்போ ஏற்கனவே ஷேர் வாங்கி வச்சிருக்கலாம், அது நல்ல ரேட்டுக்கு போகலாம், அது வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் தரமான யோகத்தை தரப்போகுது. மேலும் அதிர்ஷ்ட பாக்கியங்கள் இவங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வணங்கிட்டு வந்தால் கன்னிராசிக்காரங்களுக்கு மேலே மேலே அதிர்ஷ்டம் அதிகமாகும்.